ஃப்ரெண்ட்ஸ் மின்சாரத்துறையில தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து மொத்த வேக்கன்சி வந்து 660 வேக்கன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. நம்ம தமிழ்நாட்ல தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்க போது. சேலரின்னு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து ரூ. 25,000 வந்து பேசிக் பே. இது இல்லாம அலவன்ஸ்லாம் எக்கச்சக்கமா வந்து வரும். கல்வி தகுதிய பொறுத்தவரைக்கும் ஐடிஐ, டிப்ளமோ, டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 11த் மேக்குள்ளார நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெடில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. மின்சாரத்துறை டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டிப்ளமோ ட்ரைனி லெவல், அதுக்கப்புறம் ஜூனியர் ஆஃபீஸர் லெவல், ஜூனியர் டெக்னீஷியன் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப்பாக தான் உங்களுக்கு இருக்க போகுது. இதில் வந்து பாருங்கள் SR2ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், சதர்ன் ரீஜன் 2. அதில் வந்து கேரளா, தமிழ்நாடு, பார்ட் ஆஃப் கர்நாடகா, பாண்டிச்சேரி இது எல்லாமே வந்து ஸோ உங்களுக்கு போஸ்டிங் வந்து சவுத் ரீஜனில் வந்து உங்களுக்கு இருக்கும். நம்ம தமிழ்நாட்டிலையும் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும். இதில் வந்து பாருங்கள் நம்ம சவுத் ரீஜனுக்கு வந்து எவ்வளோ வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னா SR ரீஜன் 2ல வந்து பாருங்கள் ஸோ 79 + 2 வேகன்சி இருக்குது. உங்களுக்கு 81 வேகன்சி இருக்குது. வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்தெந்த போஸ்டிங்க்கு எவ்வளோ வேகன்சிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. டிடிஇனா வந்து ஸோ இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி எலக்ட்ரிக்கல் கேட்டகரியில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்குது. சிவில் கேட்டகரியில் இருக்குது. சர்வே கேட்டகரி, அதுக்கப்புறம் வந்து ஜூனியர் ஆஃபீஸரில் வந்து பாருங்கள் F&A கேட்டகரி, HR கேட்டகரி, அதுக்கப்புறம் சர்வே கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து 81 வேகன்சி இருக்குது. உங்களுக்கு வந்து ஸோ ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஒரு 660க்கு மேலே வந்து உங்களுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ டிடிஇன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு 3 இயர்ஸ் டிப்ளமோலேருந்து நீங்கள் வந்து சிவிலோ இல்லை இது எலக்ட்ரிக்கலோ இல்லைனா வந்து ஸோ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸோ, பவர் சிஸ்டமோ இல்லைனா பவர் இன்ஜினியரிங் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹையர் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் நாட் எலிஜிபிள். அதாவது பிஇ, பிடெக், எம்டெக், எம்இ இந்த மாதிரி முடிச்சவங்க இவங்க வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து சிவில் கேட்டகரி, சர்வே கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கெல்லாம் வந்து பாருங்கள் டிடிசினா டிப்ளமோவில் சிவில் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிடிஎஸ்னா ஸோ டிப்ளமோவில் வந்து சர்வே இன்ஜினியரிங் இல்லைனா டிப்ளமோவில் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள் ஹெச்ஆர் கேட்டகரியாக இருந்தால் கிராஜுவேட்டில் வந்து பாருங்கள் நீங்கள் பிபிஏ, பிபிஎம், பிபிஎஸ் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே F&Aனா வந்து இன்டர் சிஏ இல்லைனா இன்டர் சிஎம்ஏ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். சர்வே கேட்டகரிக்கு வந்து நீங்கள் 2 இயர்ஸ் வந்து பாருங்கள் ஐடியில் வந்து நீங்கள் சர்வேயர் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே ஹையர் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 27 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஏஜில் இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் இருக்குது. அதை நான் உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன். ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு இனிஷியலாக வந்து 1 இயர் ட்ரைனிங் பீரியட் வந்து இருக்கும். ட்ரைனிங் அப்போ வந்து உங்களுக்கு வந்து ரூ. 24,000 வந்து உங்களுக்கான சேலரி வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரைனிங் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களுக்கு 12.7 லட்சம் உங்களுக்கான சேலரி இருக்கும். அதாவது உங்களுக்கு வந்து 12.7 லேக்ஸ் சொல்லியிருக்காங்கல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு வந்து 70,000 80,000 கேட்டாக்க உங்களுக்கு ஜூனியர் இன்ஜினியர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங் கொடுத்துருவாங்க. அப்போ சேலரி வந்து 70,000 80,000 கேட்டாக்க உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்தியுமே உங்களுக்கு வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சர்வே கேட்டகரிக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாருங்கள் தனியாக வந்து உங்களுக்கு 10.9 லேக்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ சர்வீஸ் அக்ரிமெண்ட் பாண்ட் அது மாதிரிலாம் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. கம்பல்சரியாக நீங்கள் வந்து 3 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியே ஆகணும். இடையில நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தான் வந்து அந்த பேமெண்ட் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸுன்னு பொறுத்த வரைக்கும் SC, ST, PWD, எக்ஸர்வீஸ்மேனுக்கு ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து அந்த DTE, DCE, DTC, DTS இந்த மாதிரி JOT இந்த மாதிரி கேட்டகரிக்கெலாம் ₹300 ஃபீஸு. சர்வே கேட்டகரி JTT அந்த கேட்டகரியில் வந்து ₹200 வந்து ஃபீஸ் வந்து இருக்கும். அந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே பே பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜிலேருந்து ரிலாக்ஷன் இருக்குன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் ஓபிசி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. SC, STயாக இருந்தால் 5 இயர்ஸ் இருக்கும். PWDயாக இருந்தால் 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜிலேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸோ ரிட்டன் எக்ஸாம் அதாவது CBT எக்ஸாம் மட்டும் உங்களுக்கு 100% வந்து இருக்க போகுது. இன்டர்வியூ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு JOT கேட்டகரியில் HR, F&Aக்கெலாம் வந்து கம்ப்யூட்டர் ஸ்கில் டெஸ்ட் வந்து அந்த கேட்டகரிக்கு வந்து இருக்கும். அதேமாதிரி சர்வே கேட்டகரியாக இருந்தால் ட்ரேட் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. CBT ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ 2 ஹவர்ஸ் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அது வந்து பாருங்கள் பார்ட் 1 பார்ட் 2 உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து வரும். 170 கொஷின்ஸ் வந்து இருக்கும். அது வந்து நெகட்டிவ் மார்க் இந்த மாதிரிலாம் இருக்குது. 1/4 வந்து மார்க் வந்து டிடெக்ட் ஆகும். அதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு சர்வே கேட்டகரி இதுக்குமே வந்து தனியாக உங்களுக்கு பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்கள் சென்னை லொக்கேஷன் இருக்குது. நீங்கள் சென்னையிலே இப்போ எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம். ஹவு டு அப்ளைல வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து powergrid.in இந்த வெப்சைட்டில் போய் தான் அப்ளை பண்ணணும். எப்படி அப்ளை பண்ணுங்கிற இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட ஃபைல் சைஸ்லாம் இங்கே இருக்குது.
இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணிக்கோங்க. இந்தியன் நேஷனல்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணிக்கலாம். குறைந்தபட்ச வயது வரும்போது 18 வயசு அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் இங்கே இருக்குது. நீங்கள் செக் பண்ணிவிட்டு லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 11th மேக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.